12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுத போற ஒவ்வொரு மாணவர்களுக்குமே எங்களுடைய வணக்கம். இந்த வரப்போற எக்ஸாம்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சேஞ்சஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். இந்த 2026 எக்ஸாம்ஸுக்கு நீங்க எல்லாரும் அப்பியர் ஆக போறீங்க. இந்த எக்ஸாம்ல தமிழ் சப்ஜெக்ட்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் என்னன்னா, இந்த மொத்தமா இருந்த 8 இயல்ல இருந்து 6 இயலா சுருக்குனாங்க. அதனால நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து பேட்டர்ன் இதே மாதிரி வருமா, இல்லைன்னா பேட்டர்ன் மொத்தமா மாறி வருமா அப்படின்றத முதற்கொண்டு பிளஸ் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரையும் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். எதெல்லாம் வரும், எதெல்லாம் வராது, நம்ம எதெல்லாம் படிச்சா போதும் அப்படின்றத முதற்கொண்டு ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ ஃபுல்லா சொல்ல போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை இப்பதான் நீங்க பாக்குறீங்க, நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் வரீங்க அப்படின்னும் போது நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸாம் முடிகிற வரைக்குமே உங்களுக்கான கண்டென்ட்ஸ் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். 12th சரி, 11th சரி அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் எல்லாத்துக்குமே நம்ம கண்டென்ட்ஸ் கொடுக்க போறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்றதுல இருந்து மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்றது, பிளஸ் 1 மார்க்ஸ்ல எப்படி ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறது, சென்டம் எடுக்கிறதுக்கான டிப்ஸ் எல்லாத்தையும் நம்ம வரப்போற ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே பார்க்க போறோம். ஸோ ஒரு நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நான் கொடுக்க பார்க்குறோம். அதுல இருந்து நீங்க ஷெட்யூல் போட்டு படிக்க பார்க்கணும். இன்னிலிருந்து இன்னைக்கு காலையில, ஆஃப்டர்நூன், அதுக்கப்புறம் நாளைக்கு கழிச்சு இருக்கிற அந்த 2.5 நாளை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறோம் அப்படின்றது தான் நம்ம மொத்த மார்க்ஸுமே மாத்துறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியா இருக்கும். இது வரைக்கும் நீங்க எவ்வளவு வேணா மார்க்ஸ் எடுத்திருக்கலாம், ஃபெயில் ஆகி இருக்கலாம். இந்த இருக்கிற அந்த 2 நாளை நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களால சூப்பரா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ எது படிச்சா நம்மளால பாஸ் ஆகலாம், எதெல்லாம் படிச்சா நம்ம ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த 2026 பப்ளிக் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா அந்த 8 இயல்ல இருந்து 6 இயல் சுருக்கி இருக்கிறாங்க. அப்போ அந்த 2 இயல்ல இருக்கிற கண்டென்ட் எடுத்துட்டாங்களான்னு கேட்டா சில கண்டென்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கிற இயல்கள்ல அடிஷனலா ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது செய்யுள், துணைப்பாடம், உரைநடை அந்த மாதிரி ஒவ்வொன்றா இருக்கிற இடத்துல சில இடத்துல பாத்தீங்கன்னா செய்யுள் 2 செய்யுள் வர மாதிரி இருக்கும். அப்போ ஆல்ரெடி இருக்கிற இயல்கள்ல இருக்கிற தலைப்புகள்ல இருக்கிறத இங்க ஆட் பண்ணியிருக்கிறாங்க. சில டாபிக்ஸ் எல்லாமே புதுசா ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது நீங்க ஸ்கூல் எக்ஸாம் படிக்கும் போதே நீங்க புரிஞ்சிருப்பீங்க. அந்த வகையில நம்ம பேட்டர்ன் அதாவது நம்ம கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் படி இதெல்லாமே படிக்கணும். அதாவது எந்த சப்ஜெக்ட்ஸ்ல, அதாவது எந்த டாபிக்ல நமக்கு வெயிட்டேஜ் இருக்கு, எந்த டாபிக் மட்டுமே நம்ம பார்த்தா நம்மளால மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப மொத்தமா பாத்தீங்கன்னா 5 பகுதிகளா இந்த கொஸ்டின் பேப்பர் பிரிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் ஃபுல்லாவே வரும். அதாவது சரியான விடையில 14 மதிப்பெண்கள் வருது. இந்த 14 மதிப்பெண்கள் எதுல இருந்து கேட்பாங்க பாத்தீங்கன்னா புக் பேக்ல இருக்கிற பலவுள் தெரிக, ஓகேங்களா? பலவுள் தெரிக்க ஃபுல்லா படிச்சுக்கோங்க. இந்த 14ல இருந்து பலவுள் தெரிகளை கிட்டத்தட்ட 4ல இருந்து 5 கேள்விகள் கேட்பாங்க. அதோட சேர்த்து இலக்கண தேர்ச்சி கொள்ள வர சில கேள்வி பதில்களுமே நம்ம பார்க்கணும். அதுல சிறுவினா குருவினாவும் வரும். அதோட சேர்த்து 1 மார்க்கும் கேட்பாங்க. இப்ப இலக்கண தேர்ச்சி கொள்ள இருந்து 3ல இருந்து 4 கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கப்புறம் திருக்குறள்ல இருந்து கேட்பாங்க. திருக்குறள்ல மொத்தம் 2 இயல்கள்ல காணப்படுது. 2வது இயல்லையும் 4வது இயல்லையும் காணப்படுது. இந்த 2 இயல்கள்ல இருக்கிற திருக்குறள்ல 1 மார்க்ஸ் எல்லாத்தையுமே படிச்சாலே நம்மளால 2 கேள்விகள் எழுதலாம். ஏன்னா கண்டிப்பா அந்த பாட்படி தான் வரும். அதோட சேர்த்து நூல்வெளியில இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3ல இருந்து 4 கேள்விகள் கேட்பாங்க. சோ அப்ப மொத்தமா நம்ம கால்குலேட் பண்ணும்போது நூல்வெளி, பலவுள் தெரிகை, இலக்கண தேர்ச்சிகள், திருக்குறள் இது சம்பந்தமா இருக்கிற கேள்வி பதில்கள் நம்ம படிச்சாலே நம்மளால இந்த 14 மார்க்ஸுமே சூப்பரா ஸ்கோர் பண்ண முடியும். சில நேரங்கள்ல பாடல் கொடுத்து 4 கேள்விகள் கேட்பாங்க. அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். புத்தகத்துல இருக்கிற சில பாடல்கள் அதோட ஆசிரியர் பெயர்கள் படிச்சுக்கோங்க. அதோட எதுகை மோனை எழுத தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அது இடம்பெற்ற நூலுமே தெரிஞ்சிருக்கணும். நீங்க மனப்பாட பாடல்கள் நல்லா படிச்சீங்கன்னா அதுக்கு பக்கத்துல இருக்கிற தலைப்புல இருக்கிற சில பாடல்களை நீங்க படிச்சுக்கிறது நல்லது. அதுல இருந்து கேள்விகள் கேட்டாங்கன்னா நம்மளால இந்த 14 மார்க்ஸையும் ஃபுல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஆவரேஜா படிக்கிறவங்க என்னால ஃபுல்லாவுமே மொத்த புக்கையும் படிக்க முடியாது, டைம் இல்லை, என்னால மினிமமா தான் படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நூல்வெளியை விட்டுட்டு மிச்சம் இருக்கிறத படிச்சாலே உங்களால 14 மார்க்குக்கு 10 கேள்விகள்ல இருந்து 11 கேள்விகள் அட்டன் பண்ண முடியும். இந்த நூல்வெளியில சில நேரங்கள்ல 2 கேட்கலாம், 3 கேட்கலாம், அது வித்தியாசப்படும் ஒவ்வொரு வருஷத்துக்கு அடிப்படையில. அதனால 10ல இருந்து 11 கேள்விகள் சாலிடா நம்மளால புத்தக வினாக்கள்ல இருந்தே புக் பேக்ல இருக்கிறத மட்டுமே வச்சு நம்ம படிக்கலாம். இப்பதான் படிக்கணும், இல்ல நான் இது வரைக்கும் படிக்கல, ஆவரேஜா படிச்சுட்டு இருக்கேன், நான் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க வெறுமனே நூல்வெளியை விட்டுட்டு பலவுள் தெரிகை, இலக்கண தேர்ச்சிகள் மற்றும் திருக்குறள் இருக்கிற 1 மார்க்ஸ் மட்டும் படிச்சா போதும். நூல்வெளி சம்பந்தமா இருக்கிற தகவல்கள் நம்ம நாளைக்கு பப்ளிஷ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நூல்வெளியில இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம 1 வேர்ட் ஆன்சர்ஸா எழுதிருக்கிறோம். அது எல்லாத்தையுமே நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனல்ல. சரிங்களா? ஸோ சேனல்ல தொடர்ந்து பாருங்க. போடுற வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் கண்டினியூஸா பாருங்க.
இது வந்து 1ல இருந்து 14 கேள்வி எண்கள்ல காணப்படுது. அடுத்தது பகுதி 2ல பாத்தீங்கன்னா பிரிவு 1ல செயல் குருவினா கேட்பாங்க. செயல் குருவினா மொத்தமா 6 மதிப்பெண்கள் கேட்கறாங்க. அப்பனா 3 குருவினாக்கள் கேட்பாங்க. 3 × 2 6 மதிப்பெண்கள். மொத்தமா 4 கொடுத்துட்டு 3 கேட்பாங்க. அதே மாதிரி பிரிவு 2லயே பாத்தீங்கன்னா பகுதி 2 பிரிவு 2ல உரைநடை குருவினா கேட்பாங்க. அப்ப உரைநடையில இருந்தும் செயல்ல இருந்தும் குருவினாக்கள் மொத்தமா 10 மார்க் வந்து வருது. ஓகேங்களா? ஸோ 10 மார்க் குருவினாக்கள் வருது. ஸோ செயல் குருவினாவும் உரைநடை குருவினாக்கள்ல இருக்கிற முக்கியமான கேள்வி பதில்கள் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அகைன் நம்ம இன்னொரு வீடியோல பாத்தீங்கன்னா செயல்ல இருக்கிற குருவினாவும் சிறுவினாவும் எது எது இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ் என்னது. ஏன்னா போன வருஷம் கேட்ட கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இந்த இயல்ல காணப்படுற கொஸ்டின்ஸ் மட்டும் எது எது ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு முதற்கொண்டு மொத்தமா கம்பைன் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதையுமே நீங்க வந்து அடுத்த வீடியோல பாருங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் நான் ஷார்ட்ஸாகவும் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதுலேயும் லிங்க் கொடுத்துருப்பேன். அதோடு இல்லாமல் நம்ம முக்கியமான வீடியோஸ்லையுமே நான் லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற கேள்வி பதில்களை நீங்கள் படித்தாலே போதும், உங்களால் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா குருவினா சிறுவினா நெடுவினால இருந்து மட்டுமே நமக்கு 54 மதிப்பெண்கள் கிட்ட வரும். குருவினா சிறுவினா நெடுவினா அதோட சேர்த்து திணைத்துறை இதுல இருந்து மட்டுமே நமக்கு 54 மதிப்பெண்கள் வரும். அந்த 54 மதிப்பெண்களும் ஃபுல்லா எடுக்க முடியாது. ஏன்னா கண்டிப்பா கட் ஷார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் கட் ஷார்ட் பண்ணாமல் ஃபுல்லாக எழுதுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது ப்ரெசன்டேஷன் பற்றின ஒரு வீடியோ அடுத்த வீடியோவில் நம்ம பதிவிடுறோம். அதையுமே நீங்கள் தொடர்ந்து பாருங்க. அடுத்தது உரைநடையில குருவினாவும் சிறுவினாவும் பார்த்தாச்சு. செயல் குருவினா உரைநடை குருவினா பார்த்தாச்சு. அது மொத்தமாக 10 மதிப்பெண்கள் கேட்பாங்க. அடுத்தது பிரிவு 3ல பார்த்தீங்கன்னா இலக்கண வினாக்கள் கேட்பாங்க. அதாவது இலக்கண தேர்ச்சிக்குள்ள இருக்கிற வினாக்களும் சரி, மொழி பயிற்சி வினாக்கள் புத்தக வினாக்கள்ல இருந்து வரும். புத்தகத்துல ஒவ்வொரு இயல்களுக்கும் பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா மயங்கொலி சொற்கள், அதுக்கப்புறம் எதுகை மோனை கண்டுபிடிக்கிறது, ஊமை தொடர், வேற்றுமை உருவல் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு இயல்களுக்கு பின்னாடி இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு 14 மதிப்பெண்கள் வரும். அதே மாதிரி இலக்கண குறிப்பு, ஓகேங்களா? இலக்கண குறிப்பும் கேட்பாங்க, புணர்ச்சியும் கேட்பாங்க, பகுப்பது உறுப்பு இலக்கணமும் கேட்பாங்க. ஸோ அதையுமே நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இலக்கண குறிப்பு, புணர்ச்சி விகுதி, பகுப்பது உறுப்பு இலக்கணத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு பிடிஎஃபா நாங்க கொடுத்துருக்குறோம். அதையுமே நீங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பதிவிடுறோம் முடிஞ்ச அளவுக்கு. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் சூனா இன்னைக்குள்ளே போட பார்க்குறோம். அதை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். அதுலேயும் பிடிஎஃப் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். அடுத்தது பகுதி 3 பிரிவு 1லையும் சரி, பிரிவு 2லையுமே சரி, செயல் சிறுவினாவு உரைநடை சிறுவினாவுக்குள்ள கேட்பாங்க. மொத்தமாக 2 கேள்விகள் கேட்பாங்க. அந்த ஒவ்வொரு கேள்விகள்லையுமே 3 கேள்விகள்ல இருந்து 2 எழுதுற மாதிரி இருக்கும். பிரிவு 3 பிரிவு 1ல இந்த பேட்டர்ன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் இதுலயே நம்ம அட்டாச் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி கேட்டிருக்காங்க, இதெல்லாம் நம்ம எழுத முடியும் அப்படின்றத நம்ம சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ உரைநடை சிறுவினாவும் செயல் சிறுவினால இருந்து மொத்தமா 16 மதிப்பெண்கள் வருது. அப்போ இந்த 16 மதிப்பெண்கள் உரைநடை செயல் குருவினாட்கள்ல இருந்து மொத்தமா 10 மதிப்பெண்கள். அப்போ 26 மதிப்பெண்கள் குருவினா சிறுவினால இருந்து மட்டுமே கிடைக்குது 90 மதிப்பெண்களுக்கு. அதோட சேர்த்து அணிகள், திணைத்துறை அதை மற்றியும் அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதுல 4 கேள்விகள் கேட்பான். இதுவுமே பாத்தீங்கன்னா 3 எழுதுற மாதிரி இருக்கும். 4 கொடுத்துட்டு 3 எழுத சொல்லுவாங்க. அதுலயுமே 12 மதிப்பெண்கள் கிடைக்கும். அப்போ இதையுமே நீங்க சிறுவினாவை தான் நீங்க எடுத்துக்கணும். அந்த வகையில பார்க்கும்போது 16 + 12 38 மதிப்பெண்கள் இதுல இருந்து வரும். பிளஸ் அந்த 10 குருவினாக்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா 48 மதிப்பெண்கள் இதுல இருந்து கிடைக்குது. அதோட சேர்த்து பகுதி 4ல நெடுவினாக்கள் வருது. இந்த நெடுவினாக்கள் பாத்தீங்கன்னா செய்யுள் பகுதியில திருக்குறள்ல இருந்து திருக்குறள் மொத்தமா 4 கேள்விகள் இருக்கு. அந்த 4 கேள்விகள்ல ஒரு கேள்விகள் கண்டிப்பா செய்யுள் பகுதியில இருந்து வரும். அதோட சேர்த்து பிளஸ் ஏதாவது ஒரு அடிஷனலா கேள்விகள் இருக்கு. அதையுமே இம்பார்ட்டன்ஸ் நான் அந்த வீடியோல கொடுத்துருக்கிறேன். அதையுமே இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நம்ம அடுத்த பதிவில் போடலாம். அதையுமே நீங்க பாருங்க. ஸோ எந்தெந்த கேள்விகள் ரொம்பவே முக்கியமானது, இது படிச்சா போதும், இதுல இருக்கிற எல்லா கேள்விகளும் வரும் அப்படின்னு நினைச்சு நம்ம அனலைஸ் பண்ணி அந்த வீடியோ எடுத்திருக்கிறோம். அனலைஸ் பண்ணி அந்த மெட்டீரியல் எடுத்திருக்கோம். அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய மாணவர்கள் எங்க அகாடமியில படிக்கிற மாணவர்கள் எல்லாருக்குமே அதுதான் நாங்க ரீசெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்ல கொடுத்தோம். அந்த ரிவிஷன் எக்ஸாமினேஷன்ஸ்ல அதுல எல்லா கேள்விகளும் வந்துருந்துச்சு. ஸோ அவங்களே சொல்லியிருந்தாங்க இந்த கேள்விகள் எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதுல இருந்து இது மட்டும் தான் நாங்க படிச்சோம். இதுல இருந்து நிறைய கேள்விகள் வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி உரைநடையிலயும் சரி, துணைப்பாடம்லயும் சரி, என்னென்ன கேள்விகள் முக்கியமானதுன்னு முதற்கொண்டு நான் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல நான் கொடுத்துருக்கிறேன். அடுத்த வீடியோல அந்த வீடியோ நீங்க பாருங்க. அடுத்த வீடியோல அதோட பிடிஎஃப் நான் லிங்க் நான் கொடுக்குறேன். அடுத்த வீடியோல அந்த பிடிஎஃபோட லிங்கை நான் டவுன்லோட் பண்றதுக்கு கொடுக்குறேன். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுல மொத்தமா 18 மதிப்பெண்கள் இருக்கு. அப்போ
நெடுவினா, சிறுவினா, குருவினா எல்லாத்தையும் சேர்த்தா நமக்கு கிட்டத்தட்ட 54ல இருந்து 58 மதிப்பெண்கள் வந்து இதுல இருந்து கிடைக்கும். ஓகேங்களா? லாஸ்டா பாத்தீங்கன்னா மனப்பாட செய்யுள். மனப்பாட செய்யுள் கண்டிப்பா எல்லாமே படிச்சுதான் ஆகணும். எது கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் கெஸ்ஸிங்ல சொல்ல முடியாது. ஏன்னா அந்த 6 மதிப்பெண்கள்ல மனப்பாட செய்யுள் பாத்தீங்கன்னா 4 மதிப்பெண்களும், திருக்குறள் 2 மதிப்பெண்களும். இந்த 6 மதிப்பெண்கள் ஷியரா எடுக்கணும், இதுல ஃபுல் மார்க் வரணும் அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாம கரெக்டா நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க் ஃபுல்லா கொடுப்பாங்க. மேக்சிமம் மார்க் நமக்கு போறது இந்த நெடுவினாக்கள் மட்டும்தான். ஏன்னா நெடுவினாக்கள்ல மொத்தமா 6 மார்க்குக்கு 5.5 மார்க் மேல கொடுக்கவே மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம். அந்த 5.5 மார்க் மேல வாங்கணும்னா அந்த அளவுக்கு நீங்க ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ தமிழ்ல டாப்பரோட பேப்பர் எடுத்து அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு மார்க் கொடுத்தாங்க அப்படின்றது ஒரு அனாலிசிஸ் வீடியோ நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வரப்போற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனல்ல வந்து இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. அப்கமிங் எக்ஸாமினேஷன்ஸ்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு நம்ம போடுற வீடியோக்கள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த மாடல் பேப்பர் நம்ம பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கேட்ட 2025 பேப்பர் தான். ஆனா நம்ம இதே பேட்டர்ன்ல தான் எடுக்க போறாங்க எப்பயும் கொஸ்டின் பேப்பர்ஸ். நிறைய வெப்சைட்ஸ்ல 2026 பேப்பரு, இப்போ கரண்டா இருக்கிற எக்ஸாம் பேப்பர் அப்படின்னு வந்து கொண்டு நம்மளை ஏமாத்துவாங்க. பட் 2026ல எந்த மாடல் பேப்பரும் கிடையாது. பேட்டர்ன் எல்லாமே சேம் தான், லாஸ்ட் இயர் கொடுத்த மாதிரியே தான். என்னன்னா இயல்கள் மட்டும் கம்மி பண்ணிட்டாங்க. அதனால ஒவ்வொரு கேள்விகள்லையுமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்காம புத்தகத்துல இருக்கிற வினாக்களை நம்ம பார்த்தாலே நம்மளால மேக்சிமம் ஸ்கோர் பண்ண முடியும் தமிழ் பொறுத்த வரைக்கும். தமிழ்ல இலக்கண பிழை இல்லாம பார்த்துக்கோங்க. ஏன்னா இலக்கண பிழைக்கு மட்டும்தான் மார்க் போறதுக்கான வாய்ப்புகளே அதிகம். இப்போ நான் சொன்ன மாதிரி பகுதி 1ல மொத்தமா 14 கேள்விகள் கொடுப்பாங்க இல்லைங்களா? இந்த 14 கேள்விகளும் புத்தக வினாக்களும் சரி, பலவல் தெரிக, இலக்கண தேர்ச்சிகள், திருக்குறளோட சேர்த்து உள்ள இருக்கிற, அதாவது இந்த நூல்வெளியில இருக்கிற வினாக்களுமே கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கேள்விகள் பாருங்க. ஈற்றடி எழுதி துளிப்பாவை நிறைவு செய்க, வானம் அழிகிறது, பூமி சிரிக்கிறது. இது வந்து லாஸ்ட் இயர்ல இருந்துச்சு, ஆனா இப்போ வந்து கொடுக்கல. சரிங்களா? இப்போ இந்த இயர்ல இருக்கிற புத்தக வினாக்கள் படிச்சாலே, நம்ம 6 இயர்ல குறிப்பிட்டிருக்கிற வினாக்கள் படிச்சாலே நம்ம மேக்சிமம் வந்துடும். சில நேரங்கள்ல கலை சொற்களும் கேட்பாங்க. ஒருவருடைய புகழ், வலிமை, கொடை, அருள் போன்றவற்றை நல்லியல்புகளை சிறப்பித்து கூறுவது பாடான் திணை. இதெல்லாமே திணை துறை வகையில குறிப்பிடப்படுற பொருள் வகை. அதோட அர்த்தம் என்னன்னு கேட்குறாங்க. இதுவுமே ஈஸி தான். ஸோ எல்லாமே ஈஸியாக தான் கேட்பாங்க. இந்த வருஷம் 2026 எலெக்ஷனுக்காக இல்லை, நீங்க படிச்சிருக்கிறீங்க, நீங்க உழைச்சிருக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் இந்த நாளுக்காக காத்திருந்திருக்கீங்க. ஸோ இந்த 2ஆம் தேதி எழுத போற எக்ஸாம்ஸை ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லையுமே நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு உங்களோட வாழ்க்கையை நகர்த்திட்டு கொண்டு போங்க. ஓகேங்களா? அதுக்கு நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு. அண்ட் தென் அடுத்த பகுதி பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி குருவினாக்கள் கேட்டிருக்காங்க. இந்த குருவினாக்கள்ல 4 குருவினாக்கள்ல இருந்து 3 எழுதுற மாதிரி இருக்கு. எல்லாமே புக் பேக்ல கேட்பாங்க, அடிஷ்னலா எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாம பயப்படாம புக் பேக்ல இருக்கிறத படிச்சாலே போதும். அதுவுமே நாங்க இம்பார்ட்டண்டா இருக்கிறதுமே நான் எடுத்து கொடுத்துருக்கேன், அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்னும் முழக்கத்தொடர் வாயிலாக நீங்கள் வலியுறுத்தும். ஸோ இதுவுமே வந்து உரைநடை சிறு குருவினாக்கள் கேட்பாங்க, மொத்தமா 2 குருவினாக்கள். ஓகேங்களா? அடுத்தது எவையேனும் ஏழனுக்கு விடை தருக. இதுதான் வந்து நான் சொல்லியிருந்தேன் அந்த கிராமர் பார்ட், இலக்கண பகுதி. இந்த இலக்கண பகுதியில இலக்கண தேர்ச்சிக்குள்ள சில வினாக்கள் இருக்கும். இப்ப இந்த முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம், இதெல்லாமே இலக்கண தேர்ச்சிக்குள்ள இருக்கிற கொஸ்டின்ஸ். அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருப்பாங்க பாருங்க, திருவளர் செல்வன், திருவளர் செல்வன், இது இரண்டுத்திற்கும் சரியான தொடர். இதுவுமே இலக்கண தேர்ச்சிக்குள்ள காணப்படுது. அதை தாண்டி மொழி பயிற்சியில் என்னென்னலாம் காணப்படுதுன்னா ஊமை தொடரை சொற்றொடரில் அமைத்து எழுதுக. இப்ப கிணற்று தவளை போல அப்படின்றத ஒரு சென்டென்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். கிணற்று தவளை போல அப்படின்னு ஒரு உவமை இருக்கு, அந்த உவமையை வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். நமக்கு ஓனாவும் எழுதலாம், இல்லைன்னா சில நேரங்கள்ல புத்தகங்கள்ல இருக்கிறத படிச்சீங்கன்னா அது எழுதலாம். அதனால புத்தகங்கள்லயே காணப்படுது. ஒவ்வொரு இயல்களுக்கு பின்னாடி மெட்டீரியலோ கைடோ இருந்துச்சுன்னா அதை வச்சு படிச்சுக்கோங்க. மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. இதுவுமே வந்து புக் பேக்ல இருக்கிறது தான் மொழி பயிற்சியில. அதே மாதிரி 26ல பொருத்தமான வேற்றுமை உருபு, 27ல சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க. இப்ப வெங்காயம் அப்படின்றத பாத்தீங்கன்னா, வெங்காயம் அப்படின்றத நம்ம வெங்காயம் ஒரு ஒரு காய்கறியா பார்க்கலாம். இன்னொன்னு வந்து வெம் கூட்டல் காயம், அதாவது வெந்த காயம் அப்படின்றது குறிப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கலை சொல்லாக்கம் தருக, அந்த மாதிரி 2 கலைச்சொல் கேட்பாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மார்க், அப்புறம் 2 மார்க். அதே மாதிரி சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க அப்படின்றது ஒரு சொல்லை எடுத்து பிரிச்சு சேர்த்து எழுதி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணா போதும். ஓகேங்களா? அதே மாதிரி இதுல இந்த புணர்ச்சி விதி கேட்பாங்க, பகுப்பது ஒரு இலக்கணம் கேட்பாங்க. சில நேரங்கள்ல
இலக்கண குறிப்புமே கேட்பாங்க. அதனால நம்ம படிச்சுக்கிறது நல்லது. புத்தகங்கள்ல இருக்கிற இலக்கண குறிப்புகள் பார்த்தாலே போதும். இலக்கண குறிப்புகள் எப்படி எழுதணும் அப்படின்னு முதற்கொண்டு நான் ஒரு வீடியோவா நாளைக்கு பப்ளிஷ் பண்றேன். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே உங்களால அதுல இருந்து எது கேட்டாலும் எழுத முடியும். இதுதான் அப்படின்றதுல கிடையாது. மக்கப் பண்ணணும் அவசியமே இல்லை. அது தெரிஞ்சு நீங்க சூப்பர் மார்க் எடுக்கலாம். அடுத்தது 2ற்கு விடை தருக. இந்த பகுதி 3ல பாத்தீங்கன்னா சிறுவினா கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த பகுதி 3ல சிறுவினா, அதுல 4 சிறுவினாக்கள்ல இருந்து 2 சிறுவினாக்கள் எழுதுற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? 2 சிறுவினாக்கள். அதே மாதிரி உரைநடையில பாத்தீங்கன்னா 4 சிறுவினாக்கள்ல இருந்து 2 சிறுவினாக்கள் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸியா தான் இருக்குன்னா நீங்க படிச்சது தான் வரும். அதுலயே இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தாலே போதும். அண்டு இந்த இந்த பிரிவு 3ல தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த பிரிவு 3ல அணி கேட்பாங்க, திணைத்துறை கேட்பாங்க. இப்ப பொருள் வேற்றுமை அணி கேட்டிருக்காங்க. இல்லைன்னா ஒரு குறள் கொடுத்துட்டு இது என்ன அணி அப்படின்னு கேட்பாங்க. அதோட சேர்த்து நயம் பாராட்டல் கேட்பாங்க. மையக்கருத்தோடு 3 நயங்கள். எப்படியோ வந்து 3 நயங்கள் எழுதுறதுக்கு நீங்க எதுகை மோனை நயம் எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. இந்த மையக்கருத்து தப்பா இருந்தாலுமே. அப்ப 4 மார்க்ல கண்டிப்பா 2 மார்க்கள் வந்துடும். எதுகை மோனை நமக்கு தெரியும். அடி எதுகை சீர் எதுகை எடுத்து எழுதினாலே நமக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அண்ட் தென் 41ல பாத்தீங்கன்னா பாடான் திணை துறை. அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு அணி திணை துறை கண்டிப்பா கேட்பாங்க. அதோட சேர்த்து 42 பழமொழியை வாழ்க்கை நிகழ்வு அமைத்து எழுதுக. இதுவுமே பாத்தீங்கன்னா நமக்கு புக் பேக்ல இருக்கிற மொழி பயிற்சியில இருக்கு. ஒரு ஒரு பழமொழி கொடுத்துருவாங்க. அந்த பழமொழியை வந்து நமக்கு நம்ம வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்த பொருத்தி எழுதணும். அது ஓனா எழுதுனா கூட மார்க் கொடுப்பாங்க. ஆனா மிஸ்டேக்ஸ் இல்லாம பார்த்துக்கோங்க. அதோட சேர்த்து இந்த பத்திகள், ஒரு பத்தி கொடுத்துட்டு அதில் 4 கேள்விகள் கேட்பாங்க. அந்த 4 கேள்விகளுக்கு ஆன்சர் இதுலயே இருக்கும். நீங்க படிச்சு பார்த்து அதில் இருக்கிறது எடுத்து எழுதினாலே மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பகுதி 4ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நெடுவினா தான். 44 வந்து செய்யுள் நெடுவினா, 45 வந்து உரைநடை நெடுவினா, 46 வந்து துணைப்பாடம் நெடுவினா. இந்த 4ல இருக்கிற எது முக்கியமானது அப்படின்றது செய்யுள் உரைநடை துணைப்பாடத்தை சம்பந்தமா இருக்கிற கேள்விகளை நான் மொத்தமா கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை நீங்க பார்த்து அதுல இருக்கிற கொஸ்டின்ஸை மட்டும் எடுத்து படிச்சாலே போதும். அதுக்கப்புறம் 47 நான் சொன்ன மாதிரி மனப்பாட செய்யுள். இந்த கொஸ்டின் தான், இந்த கொஸ்டின்ல மனப்பாட செய்யுள் தான் வரும். அது மாறி வராது. ஸோ பேட்டர்ன் இதுதான். பேட்டர்ன் புதுசா மாத்த மாட்டாங்க. அந்த பேட்டர்ன் மாத்திடுவாங்களோ அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல போகாதீங்க. நீங்க படிக்கிறது கம்ப்ளீட்டா படிங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இது சம்பந்தமா உங்களுக்கு வேணும்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பத்தின ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அப்கமிங் ஏதாவது ஒரு வீடியோஸ் போடணும், நீங்க லேகிங்கா இருக்கிறீங்க, எனக்கு இது எடுங்க அப்படின்னு சொன்னாலுமே நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? அடுத்த வீடியோல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அண்ட் டாப்பரோட பிரசன்டேஷன் பார்க்கலாம். பகுப்பது உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதி, இலக்கண தேர்ச்சிகள் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் நயம் பாராட்டல் எப்படி பண்ணணும், அதன் முதற்கொண்டு நம்ம பார்த்தா போதும். இதுல கடிதம் எதுவுமே கேட்கல, அதனால கடிதம் வருன்றது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.